இதோ காலம் நிறைவுற்ற போது கடவுள் தம் மகனை இவ்விடருக்கு உலகிற்கு அனுப்பினார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் இயேசு கிறிஸ்துவின் தூய ஆவியாருடன் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை திருப்பலியில் நன்றி வழியாக தெரேசா பிரபு மற்றும் அவருடைய குடும்பத்தினரும் பிரான்சிஸ் சேவியர் தன்னுடைய 25வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். மரியே கிறிஸ்டினா தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு தமிழகம் உள்ள சுகத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் ஸ்வேதா லாரன்ஸ் மற்றும் அவருடைய குடும்பத்தினர்கள் செய்த அனைத்து நன்மைகளுக்கு வெற்றியாகவும் ஷெர்லி சிவகுமார் அவருடைய குடும்பத்தினர்கள் செய்த அனைத்து நன்மைகளுக்கு வெற்றியாகவும் திருப்பலியாக இருக்கின்றார்கள். அதோடு இணைத்து மரிய சூசை ஆரோக்கியமேறி ஜிஎம் டேவிட் ஆரோக்கியமேறி மார்டின் சகாயநாதன் முதலாவது நினைவு நாளையும் அதற்கிழமை பிராண்ட் சிஸ்டர் சகாயமேரி வீரீட்டா ஜான் லாசரஸ் பிலிப் மற்றும் லோட் மேரி இவருடைய ஆண்டனத்திற்காகவும் திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதோடு இணைத்து பிரான்சிஸ் அவர்களுக்கு நல்ல ஒரு உடல் உள்ள சுத்தியும் விரைவில் நோயில் குணமாக வேண்டும் என்பதற்காக திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அன்மிக சகோதரிகள் தூய முறை நிகழ்வு கொண்டாடும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லா வல்லவர்களிடமும் பாவங்களை மன்னித்தவர்களை வாழ்வு கிடைத்து செல்வாராக. இறைவா இரக்கம் வையும். ஆண்டவரே இயேசுவே, காலம் தாழ்த்தாது விரைந்து வரும் அதனால் உமது பரிரக்கத்தில் நம்பிக்கை கொள்வோம். உமது வருகையினால் தேற்றப்படுவார்களாக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் இறைவனாய் வாழ்வு ஆட்சி செய்கிறீர்கள். ஆண்டவரும் உம் திருமணமாய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். தாவீது அரசர் தம் அரண்மனையில் குடியேறிய
இனியும் அவர்கள் அலைக்கழிக்கப்பட மாட்டார்கள். அனைவரையும் தொல்லைகளினின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன். மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கின்றார். உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு கீழ் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலுரை பாடல் வல்லமை. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மை உள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானைப் போல உறுதியானது. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியர் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்க செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நாம் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். அனைவருக்கும் விடிவின் மீனே, முடியில்லா ஒளியின் சுடரே, நீதியின் கதிரவனே, இருளும் மரண நிகழ்வும் அவதிப்படுவோரே, சுடர்வீச்சு ஒளிவருக்க ஏற்றரும். Hallelujah. 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 ஆண்டவர்களோடு இருப்பாராக. உமானாலும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் தந்தை சகரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கு. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்துள்ள நல்கினார். தம் தூய இறைவாக்கினர் வாயிலால் தொடக்க முதல் அவர் மொழித்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் தம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் தம் தந்தையாய் ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையை நிறைவேற்றி நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நம் பகைவரின் பிடியில் விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழி வகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இரவின் பிடியிலிருந்து இருப்போருக்கு ஒளி தரவும்
நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை எதிர்பார்த்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சில மணி நேரங்களில் நாம் கிறிஸ்துவின் பிறப்பை ஆரவாரத்தோறும் மகிழ்ச்சியோடு கொண்டாட தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில் இறை வார்த்தையின் மூலமாக இறைவன் ஒவ்வொருவருக்கு கூறுவது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கூறப்படுவது போல, நீ விரும்பியது அனைத்தையும் செய்திடம், ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார். இந்த செய்தி தான் ஒவ்வொருவருக்கும் என்னை கொடுக்கப்பட்ட செய்தியாக இருக்கிறது. நீ என்ன நினைத்தால் செய்திடு, ஏனென்றால் ஆண்டவர் உன்னோடு இருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் கூறப்படுவது போல, நீ சென்ற விடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன், உன் கண் முன் உன் எதிரிகளின் அனைவரையும் அழித்தேன், மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர்களைப் போல நீ புகழுற செய்வேன். அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். நாம் அந்த இறைவனை உணர்கின்றோமா? வெளியில் ஆடம்பரமாக மிகவும் அற்புதமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இப்படி உள்ளத்திலே இறைவன் தங்கி வாழ்கின்ற இல்லங்களை நாம் தூய்மையாக வைத்துக் கொண்டிருக்கின்றோமா? அவர் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதத்தை நாம் உணர்ந்து செயல்படுகின்றோமா? சற்று நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். யார் ஒருவர் குழந்தை இயேசுவை உள்ளத்தில் திறக்க இருக்கின்றார். அந்த பிறந்த இயேசு பாலகனாக இருந்தார். நான் ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டு என்னோட உடலிருந்து வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கின்றார், ஆளுமை கொடுத்து கொண்டிருக்கின்றார், மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றார், அமைதியை கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து செயல்படுகின்றோமா? அல்லது உலகில் இருக்கின்ற பணம், பதவி அல்லது பெரிய பெரிய பெயர்கள் அனைத்தும் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது, அமைதியை கொடுக்கின்றது, அதற்கு நான் ஓடுகிறேனா? சரி, நம்ம நாமே சிந்தித்து பார்ப்போம். அதே வேளையில் இன்றைய திருப்பாடல் 89ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கூறப்படுவது போல, ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். நாம் அந்த ஆண்டவரின் பேரன்பை நம்முடைய வாழ்க்கையினால் நம்மோடு உள்ளவர்களுக்கு, நம்மோடு நம்முடைய சமூகத்தில், நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்களோடு நாம் அந்த அன்பினை ஆண்டவருக்கு பகிர்ந்து விடுகின்றோமா? நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். எப்பொழுது நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை பிறருக்கு பகிர்ந்து கொள்கின்ற பொழுது இயேசுவின் பிறப்பை உண்மையாக நாம் உணர முடியும். எனவேதான் இந்த காலங்களில், இந்த கிறிஸ்து பிறப்பு காலங்களில் நாம் பிறருக்கு உதவ வேண்டும் என்பதை தாயார் திருவை ஒவ்வொருவருக்கும் எடுத்து வைக்கிறது. நாம் அதனை உணர்ந்தவர்களாக நாம் பிறருக்கு நம்மால் முடிந்த அளவு பிறருக்கு உதவி கொண்டிருக்கின்றோமா? அவர் உதவுகின்ற பொழுது லூக்கா 1ஆம் அதிகாரம் 79ஆம் வசனம் கூறப்படுவது போல, இருளில் இறப்பில் பிடிக்கும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய காவல் அமைதி வழியில் நடக்க செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணகத்திலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. எனவே திருப்பலி வழியாக தூயாவின் வல்லமை கேட்போம். தேடி வருகின்ற விடியலை தக்க வைத்துக் கொள்வோம். நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய உள்ளத்திலும் இறைவனுடைய ஆசீர்வாதம், என்னுடைய அருளும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் எப்போதும் இருப்பதாக. என்னையும் தருகின்றேன்.
புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவளை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு அழைக்கப்பட்ட காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். இவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்வதால் பாவத்திலிருந்து தூய்மை பெற்று உம் திருமகனுடைய வருகையின் மாட்சியை தூய மனதுடன் இருந்து நோக்கி தகுதி பெறுவோமா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரானதை ஏற்றுக்கொள்ள எல்லாம் நிறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என் ஆண்டவரிடத்தில் நாங்கள் என்று சிறந்த உதவியாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செய்தவாகும். இருவாக்கினர் அனைவரின் திருமுறைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கிறிய அன்புடன் கண்டித்தாயவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். ஒரு வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தொடர்புகள் பாடுவதையும் ஒன்று காண பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரை மகிழ்வுடன் எதிர்பார்க்க எமக்கு அருளினார். ஆகவே வானவர் முதன்மை வானவரோடும் அரியணை அமர்வோடு தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, இனிமையாகவே தூயவர் தூய்மையானத்திற்கு முற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு பயன்படுவதாக அவர் வாழ்விடமுடன் கழிந்து துணைகளை எடுத்த போது அவர் எழுதிரண்டு சென்று அதை விட்டு தம் சீடர்களை தட்டு கூறியதாவது: அனைவரும் இதில் பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் வேறொருவர்கள் தேர்ந்தேன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் போக்க நன்றி கூறி தாம் சேர்ந்தவர்கள் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு பெற்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை
எங்கள் திருத்தநிலையோ எங்களாய் வீட்டு துணையாய் ரசித்தினால் மற்றும் வருகிற சதீஷ் எல்லாரும் நிலையினராய் அனைவரோடு திரு அவை அன்பு நிறைவேற செய்திடும். மேலும் உயர்த்தில் கொள்கைகள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற அனைத்து ஆத்மாக்களையும் எங்கள் குடும்பத்தில் வைத்த அனைத்து ஆத்மாக்களையும் யாருடைய ஆத்மாக்களையும் உத்தரகை செலுத்தின அனைத்து ஆத்மாக்களையும் கருவிலை சிதைந்த அனைத்து ஆத்மாக்களையும் இறக்கத்துடன் நினைவுகூர்ந்து புத்தமோ வழியுள் ஏற்றிடும். ஆண்டவரே, எங்கள் அனைவரும் மீது விளக்கமாகும் நாங்கள் உங்களுடைய உடனிருப்பை ஒவ்வொரு நாளும் உணர்ந்தவர்களாக உங்களுடைய வார்த்தையின்படி எங்கள் வாழ்நாளெல்லாம் இருக்கும் உமக்கு சாட்சியுள்ள மகளாக இருக்க வேண்டிய ஆற்றலை எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்தில் தந்தரிடம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய உள்ளத்தில் திறந்து நாங்கள் எப்பொழுதுமே அமைதியை நிறைந்தவர்களாக உங்களுடைய ஆற்றலை தந்தரிடம். எங்கள் அனைவரும் மீது விளக்கமாகும் கடவுளின் கண்டு தயாரிப்புகளை அவருடைய கிணவரான யோசேப்பு திருத்தர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் நடைபெறும் நாங்கள் இளைய வாழ்வில் நாங்கள் எழுந்தது வென்று உம் திருமணே சிறியாக அமைப்புகளை துணர்ந்துள்ள உமை நன்றாகின்றோம். அனைவரும் சேர்ந்து பாடுவோம். இவர் வழியாக எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற வருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தல்லும். ஆண்டவரை தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடைபிடித்தவர்களும் என்று ஆடுகின்றோம். உமது இறக்கத்தில் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் வேண்டிய நலமாயிருப்போமாக. நாங்கள் இந்த நோக்கிற்கு பேரின்பத்திற்காகவும் இமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் அது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று விழுக்க முடித்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தழுவிறாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை கொண்டு கொள்வோம். இரணின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும், உலகின் பாவம் போக்கும். இரணின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும், உலகின் பாவம் போக்கும். இரணின் சமரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செல்லை, இவரே நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் உடனிருப்பது. இதோ உலகின் பாவங்களை போக்குவது. செவரை விருதுக்கு அழைக்கப்பட்ட நாமங்கள் பேர் பெற்றோர். இந்நாட்டுவரே எழுந்திருந்தல்ல, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமுடையும்.
மீட்பின் யூபிலி கொண்டாட்ட மற்றும் என் பங்கின் யூபிலி கொண்டாட்ட ஆகியவற்றில் அருளும் ஆசையும் விண்ணக செல்வங்கள் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவதாக எம் பங்கின் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவை தூய்மை மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பதற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக எம்மை மாற்றுகையாக எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் போற்ற பெறுவாராக. ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுதலை தருவினார். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரை உதவிய கூறி இடுங்கிக் கொடைகளால் புத்துயிர் பெற்றுள்ள எங்களுக்கு வரம் அருளும். அதனால் உம் திருமகனின் பிறப்பை வணக்கத்துடன் கொண்டாடும் வருவதை போன்று அவருடைய உள்ள கொடைகளையும் மகிழ்வுடன் பெற்று கொள்வோமா. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற பிரான்சிஸ் சேவியர் மரிய கிறிஸ்டினா அவர்களுக்கு நல்ல ஒரு உடல் உள்ள சிறுதை கொடுக்க வேண்டியதற்காக உரை குடும்பமாக சேர்ந்து வைப்போம். பின்னுடைகள் இருக்கின்ற தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். அதோடு இணைத்து இன்று முதலாவது நினைவு நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற மாற்றின் சகாயனாலும் இறைவனுடைய திரை மாற்றி கொடுக்க வேண்டுவதற்காகவும் அவர்களுடைய குடும்பத்திற்கு வேண்டாமை நல்ல ஒரு ஆதரவை கொடுக்க வேண்டுவதற்காகவும் அனைவரையாரோடு இணைந்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த வரையே வாழ்க. ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருச்சிந்தனையாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஓமான்மாவோடும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனுடைய உடனிருப்பை உணர்ந்தவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. காத்திடும் சுசை தந்தையே, நன்றி பாடியே வாழ்த்துகிறோம். எம்மை காத்திடும் சுசை தந்தையே, நன்றி பாடியே வாழ்த்துகிறோம். மறந்துயரும் என் எம்மை காத்திடும் சுசை தந்தையே, நன்றி பாடியே வாழ்த்துகிறோம். எம்மை காத்திடும் சுசை தந்தையே, நன்றி பாடியே வாழ்த்துகிறோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு கருணை